எல்லாருக்கும் சிவமயம். திருச்சிற்றம்பலம். மணிவாசகப் பெருமான் அருளிய திருமெம்பாவையின் 4வது பாடலுக்குள் இன்று நாம் நுழைகிறோம். சென்ற பாடலில் முத்தன்ன வெண்ணகையாய் இல் சிவபெருமானின் அடியார்களுக்கு தொண்டு செய்வதே பேரின்பம் என்று பார்த்தோம். இப்போது சூழல் என்ன? ஊரெல்லாம் விடிந்துவிட்டது. ஆனால் ஆன்மீக பக்குவம் மிகுந்த ஒரு பெண் இன்னும் எழாமல் படுக்கையில் கிடக்கிறாள். வாசலில் வந்து நிற்கும் தோழிப் பெண்கள் அவளை எழுப்புகிறார்கள். சக்தி தத்துவம். இங்கே உறங்கும் பெண் சாதாரணமானவளல்ல. உரையாசிரியர் இவளை அறிவொளி உடையவள் என்று குறிப்பிடுகிறார். நவசக்திகளில் இவள் ஞான சக்தியின் வெளிப்பாடாக அல்லது பக்குவம் முதிர்ந்தும் உலகியலில் சற்றே மயங்கியிருக்கும் ஆன்மாவாக சித்தரிக்கப்படுகிறாள். உனக்குத் தெரியாததா? ஏன் இன்னும் உறங்குகிறாய் என்று தோழிகள் அவளை உரிமையோடு கடிந்து கொள்ளும் அழகிய காட்சி இது. வாருங்கள், அந்த பேச்சில் ஒளிந்திருக்கும் பேருண்மைகளை காண்போம். இன்னம் போலதின்றோ வண்ண கிளி மொழியார் எல்லோரும் வந்தாரோ எண்ணி கோடுள்ளவா சொல்லு கோமவுவளவும் கண்ணை தோயில்றவமே காலத்தை போக்காதே விண்ணு கோரு மருந்தை வேத வீழு பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ளம் உள்நேக்கு நின்றோருக யாமாட்டோம் நீயேவது எல் நீ கோரைய தொழில் லேலோரும் இந்த பாடலின் எளிய பொருளை முதலில் பார்த்துவிடுவோம். ஒள் நித்தில நகையாய், ஒளி வீசும் முத்துக்களைப் போன்ற பற்களையுடைய பெண்ணே, இன்னம் புலர்ந்தின்றோ, பொழுது விடித்துவிட்டது என்று உனக்கு இன்னும் தெரியவில்லையா? வண்ணக் கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ? அதற்கு உள்ளே இருப்பவள் கேட்கிறாள், அழகிய கிளி போல பேசும் என் தோழிகள் அனைவரும் வந்துவிட்டார்களா? எண்ணிக் கொடுவுள்ளவா சொல்லுகோம். அதற்கு வெளியே இருப்பவர்கள், நாங்கள் அத்தனை பேரையும் எண்ணி உண்மையான எண்ணிக்கையை உனக்கு சொல்கிறோம். அவ்வளமும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே. நாங்கள் எண்ணி சொல்லும் அந்த சிறு நேரம் கூட நீ கண்களை மூடி வீணாக காலத்தை கழிக்காதே. விண்ணுக்கு ஒரு மருந்தை, வேதங்கள் போற்றும் மேலான பொருளை, கண்ணுக்கு இனியானை, பாடி கசிந்து உள்ளம் உள்நெக்கு நின்று உருக. பாடி உள்ளம் கசிந்து கல் போன்ற மனமும் உடைந்து உருக வேண்டும். யாம் மாட்டோம். நாங்கள் பாடிக்கொண்டே இருக்கிறோம், அதனால் எண்ணுவதற்கு எங்களுக்கு நேரமில்லை. நீயே வந்து எண்ணிக் குறையில் துயில். நீயே வெளியே வந்து எண்ணிப்பார். யாராவது குறைந்தால் மீண்டும் சென்று தூங்கு. இந்த காட்சியில்தான் மாணிக்கவாசகரின் கவித்துவமும் சைவ சித்தாந்தத்தின் சாரமும் கொட்டிக் கிடக்கிறது. உரையாசிரியர் கூறும் நயங்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம். 1. பாவை நோன்பு நிகழ்வு. வெளியே இருப்பவர்கள் பொழுது விடித்துவிட்டது, எழுந்து வா என்கிறார்கள். ஆனால் உள்ளே இருப்பவள் ஒரு சாதுரியமான கேள்வி கேட்கிறாள். எல்லாரும் வந்தாரோ என்று. அதாவது, கூட்டத்தில் ஒருவர் குறைந்தாலும் நான் வரமாட்டேன். நாம் அனைவரும் சேர்ந்தால்தான் அந்த சிவப்பேரின்பம் கிடைக்கும் என்பது அவள் வாதம். ஆனால் தோழிகளோ, நாங்கள் சிவனை பாடி உறுதி கொண்டிருக்கிறோம். இதில் தலைகளை எண்ணுவது எங்கள் வேலை அல்ல. வேண்டுமானால் நீயே வந்து எண்ணிக்கொள் என்று உரிமையோடு சண்டையிடுகிறார்கள். முத்துப்பல் சிரிப்பு என்று அழைக்கிறார்கள். முத்தின் வெண்மை அவளது பற்களுக்கு மட்டுமல்ல, அவளது உள்ளத்திலிருக்கும் அறிவொளிக்கு உவமை என்கிறார் உரையாசிரியர். கிளிமொழி, வண்ணக் கிளிமொழியார் என்று கிளி எப்படி சொன்னதை சொல்லுமோ அதுபோல இவர்களும் இறைவனின் நாமத்தையே இடைவிடாது சொல்வதால் இவர்களுக்கு இப்பெயர்.
விண்ணுக்கு ஒரு மருந்து. இறைவனை ஏன் மருந்து என்று அழைக்க வேண்டும்? தேவர்களுக்கு அமுதம் உணவாக இருக்கலாம். ஆனால் பிறவி பிணி தீர்க்கும் மருந்து சிவபெருமான் ஒருவனே. திருஞான சம்பந்தர் கூட மருந்தவன் வானவர் தானவர்க்கும் என்று பாடியுள்ளார். பிறவி எனும் நோயை அறுக்கும் மருந்து ஈசன். கண்ணுக்கு இனியான். இது எந்த கண்? நம் முகத்தில் இருக்கும் மூனக்கண் அல்ல. இது அகக்கண். திருமூலர் சொல்வது போல அகத்திற்கண் கொண்டு காண்பதே ஆனந்தம். சேக்கிழார் பெருமான் புறநோக்கு கண்ட உணர்வு துறந்தார் என்பார். அதாவது வெளியுலகத்தை பார்க்கும் பார்வையை விட்டு உள்முகமாக பார்க்கும் ஞானிகளுக்கு இறைவன் அத்திப்பழத்தைப் போல தித்திப்பான். அவமே காலத்தை போக்காதே. இதுதான் இந்த பாடலின் மைய கருத்து. நாங்கள் ஆட்களை எண்ணி சொல்லும் அந்த சொற்ப நேரத்தில் கூட நீ தூங்கி காலத்தை வீணாக்காதே என்கிறார்கள். மனித பிறவி அரிது. இதில் ஒவ்வொரு நொடியும் இறை சிந்தனையில் கரைய வேண்டும். வீழ்நாள் படாமை என்று திருக்குறள் கூறுவதைப் போல காலத்தை ஆன்மீகத்தில் செலவிட வேண்டும். உள்ளம் கசிந்து உள் நெக்கு நின்று உருக. இந்த வார்த்தைகளை கவனியுங்கள். முதலில் உள்ளம் கசிய வேண்டும். பிறகு கல் போன்ற கடினமான மனம் உடைந்து நெக்கு விட்டு அந்த உணர்விலேயே நிலைத்து நின்று உருக வேண்டும். இன்றைய பாடம் இதுதான். சின்ன சாக்குப்போக்குச் சொல்லி சோம்பேறித்தனத்தால் இறை வழிபாட்டை தள்ளிப் போடாதீர்கள். காலம் யாருக்காகவும் காத்திருக்காது. அந்த சிவமருந்தை இப்பொழுதே பருகுவோம். நாளை 5வது பாடலில் சந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.